எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் பொன்னுசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு செயற்கையான அறிவை எப்படி ஒரு மிஷினுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற டெக்னாலஜிங்கெலாம் நான் சொல்ல மாட்டேங்க. பிகாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வேர்ஹவுஸ். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அமேசான் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுஸ்க்கு தாங்க வரும். ஸோ இங்கே வந்து ஒரு thousands and thousands ஆஃப் ஷெல்ஃப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஷெல்ஃப்ஸில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃப்ஸோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதும், அப்புறம் எந்தெந்த இடத்துக்கு வந்து அந்த ஐட்டம் வந்து போய் சேரணும், எந்தெந்த கண்டெய்னர்ஸ்க்கு போய் சேரணுங்கிறத டிசைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த ஷெல்ஃபே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரோபோட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரோபோட் தான் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் இன்னொரு ஷெல்ஃபுக்கு முட்டாமலும் மோதாமலும் கரெக்டாக வந்து உங்கள் பேக்கேஜை போய் சேர்க்கறதுக்கு வந்துட்டு உபயோகப்படுத்துறதுங்க. ஸோ இந்த ரோபோட்ஸில் வந்துட்டு நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பாசிபிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அமேசான் வேர்ஹவுஸில் யூஸ் பண்ணுற ஷெல்ஃப் மாதிரியே ஒரு ஹியூஜ் சைஸ் கொண்ட ஒரு அட்டானமஸ் ரோபோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷிப்மெண்ட் ஏரியாஸில் வந்துட்டு இந்த கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை கரெக்டான ஷிப்பில் வந்து ஏற்றுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த பெரிய ரோபோ வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து டிரைவர்லாம் யாருமே தேவையில்லை. வெறும் நீங்கள் கண்டெய்னரோட ஐடி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து கரெக்டான இடங்களுக்கு வந்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணிவிடும். இந்த ரோபோ வந்து பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கோப் ரோபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வைலன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட்டில் வந்துட்டு ஏதாவது தெஃப்ட் நடக்குதா, இல்லை வந்துட்டு அன்ஆத்தரைஸ்டு ஏரியாஸில் வந்துட்டு யாராவது பர்சன்ஸ் வந்து உள்ளே இன்ட்ரூட் ஆகுறாங்களா, இல்லை வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கரெக்டான பார்க்கிங் ஏரியாவில் வந்து நிற்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற கேமரா ஒன்று இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தெர்மல் இமேஜை வந்துட்டு உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு கார் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கா, ஆஃப் கண்டிஷனில் இருக்கா, அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்துட்டு பேனிக் ஆகிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கணிச்சு உங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நியர்பை அத்தாரிட்டிஸ்க்கோ வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த ரோபோட்டில் வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்பேட் ட்ரோனுங்க. இது வந்துட்டு நம்மளோட மிலிட்ரியில் அவைலபிளாக இருக்கிற ஒரு ட்ரோன் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வெறும் சிம்பிளாக அதோட டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதாவது அதோட எங்கே போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் லொக்கேஷனை வந்துட்டு அந்த குவாடினேட்ஸ்னு சொல்லுவாங்க, லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு குவாடினேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த குவாடினேட்டை மட்டும் இந்த காம்பேட் ட்ரோனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுவே போய் அந்த இடத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி வந்து இந்த ட்ரோனுக்கு உண்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் கம்பெனி வந்துட்டு ஒரு குவாட் காப்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸா டெலிவரிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அது கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட்வேஸ் ரோபோட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரோபோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எந்த இடத்துக்கு டெலிவர் பண்ணுமோ அந்த இடத்தோட அட்ரஸை மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோபோ போய் தேவையான அந்த பிஸாஸை வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்லைடை நான் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாமினோஸ் கம்பெனிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியாக தெரியலாம். பட் அவங்க பின்னாடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெரிய பெரிய நம்மளோட கோர் கம்பெனிஸில் தேடாமல் இந்த மாதிரி ஃபுட் ஃபேக்ட்ரி கம்பெனிஸ்லையும் நம்ம வந்து தேடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கோல்கேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரஷ்ஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ப்ரஷ் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி, ஸோ கரெக்டாக எந்த இடத்துல வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பண்ணாமல் விட்டுருக்கீங்க, எந்த இடத்துல வந்து கேவிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அத்தனை டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த ப்ரஷ் மூலியமாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லா கேவிட்டியெல்லாம் வந்த பிறகு ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு பதிலாக முன்னாடியே நீங்கள் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெமெடிஸ் எடுத்துக்க முடியும். எஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு அங்கமாக இருக்கிற கூகுள் சர்வரை பற்றி தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு அப்டேட் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் வந்து பேசிக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு ஹேர் கட் அப்பாயின்மெண்ட் வந்து வேணும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஒரு 10:30 மணிக்கு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் சொல்லுது. இமீடியட்டாக இன்னொரு வாய்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க முடியாதுங்க, அந்த இடத்துல வந்து இன்னொருத்தங்க வந்து புக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாய்ஸ் சொல்லுது. உடனே இமீடியட்டாக இந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பரவாயில்ல 10:30க்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. உடனே அதுக்கு ரிப்ளை வர வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்க 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேணா வாங்க, நான் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த சேட் பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹாய் அப்படின்னு சொன்னோம்னா அது ஹெலோன்னு சொல்லும், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா ஃபைன்னு சொல்லும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக அவங்க ப்ரோக்ராமில் வந்து அந்த நான் இப்படி ஒரு கொஷின் கேட்டேன்னா இப்படி ஒரு ஆன்சர் வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சு சொல்கிற ஒரு சேட் பாட்டாக தான் இருந்துச்சுங்க. அது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு மெமரியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நான் ஒரு தடவை என் பேர் தினேஷ் அப்படின்னு சொல்லி நான் அந்த சேட் பாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து அது என்ன தினேஷ்னு சொல்லி தான் கூப்பிடும். என்னோட லொக்கேஷனை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து என் அட்ரஸ் அதுவே வந்து ஃபெச் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரி அதுக்கு கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேசின அந்த 2 கான்வர்சேஷன், நான் அந்த 2 கான்வர்சேஷன் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹேர் கட் அப்பாயின்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசினது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட் பாட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு சேட் பாட்டுக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து போய் செக் பண்ணி பார்த்து இருக்கு இல்லைங்கிற அந்த 2 ஆன்சரை தான் பூலியனாக நமக்கு வந்து கொடுக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகோஷியேட் பண்ணி, ஸோ இந்த டைமுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த டைமுக்கு இருக்கான்னு பாருங்க அப்படி எப்படி ஒரு ஹியூமன் பேசுவானோ அந்த அளவுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அந்த கூகுள் அசிஸ்டன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த கூகுள் சர்வரை பற்றி இன்னொரு விஷயம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் வந்து இவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட டேட்டாஸ் தாங்க. ஸோ நம்ம சர்ச் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நம்ம இருக்கிற அந்த லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஷேரிங்காக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக இந்த கூகுளுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாகவே அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேட்டாஸை வச்சு தான் அவங்களால ஒரு ஆட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து சஜஸ்டட் ஆட்ஸு, சஜஸ்டட் வீடியோஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வருது. நம்ம ஏதாவது ஒரு ட்விட்டரோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆடுன்னு சொல்லி வருங்க. அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு அமேசான்லேயோ ஏதாவது ஒரு ஆன்லைன் சர்வரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கு ரிலேட்டடாகவே அந்த ஆடு வந்து கொஞ்ச நாளைக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர எஸ்எம்எஸ்லேருந்து கால்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்டோட லோன் தரும், அவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்டோட லோன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெகுலராக கால்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா அவங்களோட டேட்டாஸை வந்து அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ நீங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதில் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு யூசர் அக்ரிமெண்ட் வருங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்து அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம பண்ணுறதில்ல. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா அலோவ் தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு கூகுள் சர்வர் வந்து உங்களோட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் இப்போ கூகுள் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது பெருசாக தெரியாது, பட் உண்மையிலேயே தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் அதை பாருங்கள். ஸோ மை ஆக்டிவிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஸோ என்னென்ன பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த லொக்கேஷனில் இப்போ இருக்கீங்கிறத முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே டைம்லைன் போட்டு அந்த பர்டிகுலர் மை ஆக்டிவிட்டிங்கிற ஏரியாவில் இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அழகான ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒருத்தரோட கூகுள் அக்கௌண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா போதுங்க, அவரோட சைக்கலாஜிக்கல் திங்கிங்லேருந்து அவரோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். ரீசெண்டாக ஒரு திருட்டு கூட நடந்துச்சுங்க. அதில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரோட கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது மூலிமா அவர் இப்போ எந்த கரண்ட் லொக்கேஷனில் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெஃப்ட் பண்ணாங்க அவங்க வீட்டை வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கூகுள் ஆக்டிவிட்டி, இந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட லைஃப்லையுமே வந்து எல்லாத்தோட டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு ரெப்ரோசிட்டரி மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சேஃபாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்குவீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பாதுகாக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெறும் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு ஆப்வியஸான பாஸ்வேர்டாக வைக்காமல், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரி ஒரு ஆப்வியஸான பாஸ்வேர்டாக வைக்காமல் ஒரு நல்ல கஷ்டமான அந்த ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வைங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்து கூகுள் மாதிரியே நம்மளோட பெரிய ஒரு சர்வர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சர்வருங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஹேஷ்டேக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 இயர்ஸ் சேலஞ்ச் ஹேஷ்டேக் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட ஃபோட்டோவையும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரீசெண்ட் ஃபோட்டோவையும் வந்து ஒன்றா கிளப் பண்ணி நம்மளோட போஸ்ட்டில் போடுறோங்க. ஸோ இந்த ஹேஷ்டேகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா ஃபேஸ்புக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி ஃபோர்ப்ஸ் ஆர்டிக்கிள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சுங்கிற இந்த ஹேஷ்டேகை வேர்ல்டு வைடாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபேஸ்புக் சர்வர் தான் சொல்கிறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட ஏஜை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அல்காரிதம் இருக்குங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வெறும் நம்மளோட ஃபோட்டோவை பார்த்தே ஒரு ப்ரோக்ராம்னால நம்மளோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ அந்த ஏஜை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏஜ் குரூப் இருக்காங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ என்னோட ஏஜ் குரூப்புக்கு இந்த மாதிரி ஆட்ஸை வந்து நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்காக நம்மளோட ஏஜ் எல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக ஏஜ் ரெக்ரெஷன் மூலிமா ஒருத்தரோட ஏஜை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து வேணுங்க. நம்ம எல்லாத்தோட ஃபோட்டோஸும் தேவைங்க. ஸோ அதுக்காக சிம்பிளாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயாகவே நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோமே, அப்புறம் ஏன் வந்துட்டு நம்ம தனியாக இப்படி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி நம்ம ஃபோட்டோஸை வாங்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஏஜ் ரெக்ரெஷன் வந்துட்டு அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவும் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஃபோட்டோவும் ரெண்டுமே தேவைங்க. அப்போ தான் இந்த ஏஜ் ரெக்ரெஷனை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்படி ஒரு ஹேஷ்டேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தோட ஃபோட்டோஸையுமே வாங்கி அவங்க வந்து அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டாங்கிறது தான் இந்த ஃபோர்ப்ஸ் ஆர்டிக்கிள் நமக்கு சொன்னதுங்க. நீங்கள் இப்போ பார்த்த கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா சைட்டாக இருந்தாலுங்க நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க மணியாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட கேரியரை வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து லாக் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரலைங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோ வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களால் அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துட முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கீழே ஸ்க்ரால் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த அந்த ஃபன்னி வீடியோ ரிலேட்டடாகவே இருக்குங்க. ஸோ அது முடிச்சுட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அடுத்த ஸ்க்ராலாக இருக்கும். ஸோ அதே இடத்துல ஒரு வீடியோ பார்க்க வேண்டியவங்களை 10 வீடியோ பார்க்க வச்சு உட்கார வச்சுருக்கான். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடைக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு ஒரு ஃபன்னி வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக உங்களோட கேரியர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் சர்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதுங்க. ஸோ இமீடியட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளையில் உங்களுக்கு வர ஆட் சஜஷன்லேருந்து வீடியோ சஜஷன்லேருந்து எல்லாமே உங்களோட கேரியர் ரிலேட்டடாக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து எங்கேயுமே டைவெர்ட் ஆகாதுங்க. உங்கள் கேரியர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட கேரியர் ஃபிக்ஸ் ஆகுங்க. நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாக தான் போய் முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரீட்டைல், ஈஸியாக கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாங்க இது. ஏன்னா இங்கே தான் வந்து மணி வந்து நிறைய விளையாடுங்க. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வர்ற கஸ்டமர்ஸோட வந்துட்டு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் மூலிமா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில செக்ஷன்ஸில் போயிட்டு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லைக் க்ராசரி செக்ஷன், இல்லைனா சாக்லேட் செக்ஷன்,
செக்ஷன், ஸோ எந்த செக்ஷனில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலியமாக வந்துட்டு அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உள்ளே வரும்போதே ஸோ அந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து 50% ஆஃப் தராங்க, 25% ஆஃப் தராங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த கஸ்டமரை வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட ஆஃபர்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பொதுவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எல்லா கஸ்டமர்ஸையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமரை வந்துட்டு இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அவங்க வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் ரீட்டைலுங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்காக காமிச்சேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லேங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் இனிமேல் வந்துட்டு இந்த டெக்னாலஜிஸ் தான் உங்களை வந்து டாமினேட் பண்ண போகுது. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காரணும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத இந்த டெக்னாலஜிஸ் தான் டிசைட் பண்ண போகுது. ஈவன் உங்களோட பேரண்ட்ஸு கூட தெரியாதுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு, பட் உங்களோட கூகுளுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து உங்களோட ஃபியூச்சரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால அட்லீஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது, நீங்கள் இனோவேட் பண்ண வேண்டியது அந்த டூத் ப்ரஷ்ஷையா இல்லை வந்துட்டு அந்த காம்பேட் ட்ரானையா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை நான் காமிச்சேன். ஸோ இதில் ஃபேஸ்புக், கூகுள், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா சைட்டாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே வந்து உட்கார வேண்டாம். கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜை உங்களோட கேரியருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் எப்படி இந்த செயற்கையான அறிவை இந்த மிஷினுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. லைக் லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் மிஷின், நியூரல் நெட்வொர்க், கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீனியர் ரெக்ரெஷன்ங்கிற ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு செட் ஆஃப் அக்யூரசி கிடைக்கும். அதே அக்யூரசி இன்னொரு அல்காரிதமில் கிடைக்காது. ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு எந்த அல்காரிதம் சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் ரன் பண்ணி பார்த்து எதில் என்னோட அக்யூரசி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். இது நல்ல சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனாகவே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸுங்க. ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர், இன்னொரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த 2 ஃப்ளவரையும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு பெட்டலையும் வந்துட்டு அவங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்து அது ப்ளூ ஃப்ளவரா இல்லை ரெட் ஃப்ளவரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டலையாக எடுத்து ஸ்கேல் வச்சு லென்த் என்ன வித் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு பெட்டலுக்குமே வந்து போட்டு அது ரெட்டு ஃப்ளவரா இல்லை ப்ளூ ஃப்ளவரான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் வந்து மெஷர் பண்ணிட்டாங்க, லென்த் அண்ட் பிரெத்து, லென்த் அண்ட் ஹைட்டை வந்து அவங்க மெஷர் பண்ணிட்டாங்க. பட் அது ரெட் கலர் ஃப்ளவரா இல்லை ப்ளூ கலர் ஃப்ளவரான்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெட்டல் வந்து தொலைஞ்சு போச்சு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சிருக்குங்க. அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் ஹைட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போட்டு எந்தெந்த பாயிண்டில் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்த மெஷர்மெண்ட்லாம் வந்து விழுகுது அப்படிங்கிறத வந்து அது வந்து பிளாட் பண்ணியிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளவர்ஸ் அப்படியெல்லாம் ரெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம் குரூப் ஆகிருக்கும், ப்ளூ ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குரூப் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கலர் தெரியாத அந்த பெட்டலோட மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரெட் ரீஜனில் இருக்கா இல்லை வந்து ப்ளூ ரீஜனில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. ஸோ இந்த மெத்தடாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒரு கார் வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் வந்து இப்போ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் வந்து எவ்வளோ சிவியராக இருக்குது, இது வந்து ரொம்ப வந்து ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கா இல்லை கம்மி இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மூலிமா ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ஸோட டேட்டா செட்ஸை நம்ம எடுத்து பார்க்கணுங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த ரோடு வந்து ஸ்லிப்பரியாக இருந்திருக்கலாம், அண்ட் லைட் கண்டிஷன் வந்து டார்க்காக இருந்திருக்கலாம், அதுக்கு சீட் பெல்ட் போடாமல் இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம்க்கு தேவையான இன்புட்ஸ்.
ஸோ இந்த இன்புட் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி இதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பழைய டேட்டாஸை வச்சு நான் வந்து எடுத்துக்குவேங்க. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இந்த எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட அல்காரிதம்க்கு கொடுத்து அதை வந்து இதை ஃபுல்லாக படித்து பார்த்து ட்ரெயின் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த அல்காரிதம் அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுன்னா ட்ரெயின் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அதுக்கு புதுசாக ஏதாவது ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபெட்டாலிட்டி ரேட் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிற அந்த அவுட்புட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஃப்ளவர் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டலோட மெஷர்மெண்ட்டை பொறுத்து ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ரெட் ரீஜன் எது, ப்ளூ ரீஜன் எது அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு லைன் போட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான அவுட்புட்ஸ்க்கு வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில அல்காரிதம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வெறும் ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லி 2 அவுட்புட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் நிறைய இருக்குங்க. நியூரல் நெட்வொர்க், கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்கு, ஸோ அப்புறம் சப்போர்ட் வெக்டார் மிஷின், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த அல்காரிதம்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எந்த பர்டிகுலர் அவுட்புட் அப்படிங்கிறத நம்மளோட இன்புட்ஸை வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸில் இல்லை ஒரு 20 இயர்ஸில் வந்து வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வந்து ஒரு நர்சரிஸ்லேயோ வந்துட்டு நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை இந்த அல்காரிதம்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த அல்காரிதம் வந்து அந்த டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் ஆயிருங்க. இந்த டேட்டா செட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா இல்லையா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை வந்துட்டு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெகுலராக கரெக்டாக பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த டேட்டா செட்டில் இருக்கும். ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அல்காரிதம் வந்து ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பழக்க வழக்கங்களை அந்த ட்ரெயின்டு டேட்டா செட்டு, அந்த ட்ரெயின்டு அல்காரிதம்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது இமீடியட்டாக என்ன சொல்லிடும் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லிடும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் வந்து வெறும் கம்ப்யூட்டருக்குள்ளேயே அடங்கிடுச்சு. லைக் மேட்லாப் டூல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் வியூ, இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அல்காரிதம்ஸை வந்துட்டு வெறும் அந்த சாஃப்ட்வேரில் அப்ளை பண்ணி அதுலேயே வந்து அவுட்புட்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசிஸ், நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர்ஸோட கேப்பபிலிட்டி வந்து அதிகமானதுனால இப்போ ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை வந்து ஒரு ரோபோட்டுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு டிவைஸ்க்கோ வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியுங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராஸ்பெரி பை அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த ராஸ்பெரி பை மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பைத்தான் ப்ரோக்ராம் மூலிமா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வந்து அப்ளை பண்ணி உங்களால் அவுட்புட்டை ஈஸியாக பார்க்க முடியும். இந்த ராஸ்பெரி பை, பீகிள் போன் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்களே வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த போர்ட்ஸ் வந்துட்டு என்ன நேம் அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் வீடியோவில் கமெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நான் சொன்னது வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஜஸ்ட் ஒரு 2% தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் ஒவ்வொரு அல்காரிதமையும் அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆகுது அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த பர்டிகுலர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நெவர் ஸ்டாப் லேர்னிங். புது புது விஷயங்களை டெய்லியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூகுள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். And thank you for watching, and please do subscribe.